ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி 3 முட்டையை வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 1/2 கிலோ அரிசி செய்ய போகிறேன். சாப்பாட்டு அரிசியில் 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகு, குடை மிளகா கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு 3 முட்டை. நீங்கள் உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரிஞ்சிக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க தோலோடவே. இப்போது ஒரு கடாயில் சோம்பு கொஞ்சம் போட்டுப்போம். பூண்டு போட்டுப்போம். கொத்தமல்லி, வெங்காயம் நல்லா வதக்கிங்க. இது ஒரு பக்கம் சாதம் வேவுது, நல்லா உதிரியாக வச்சுப்போம். வெங்காயம் நல்லா வதக்கிப்போம். இது பசங்களுக்கு ஸ்கூல் போகும்போது காலையில் லஞ்சுக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க இந்த சாப்பாடு. அதுக்காக தான் இந்த ரெசிபி போடுறேன் நான். அடுத்து தக்காளி போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கட்டும். இதிலே ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுடலாங்க. நல்லா வதங்கட்டும். இது சாப்பாடு ஒயிட் ரைஸுங்க. இது வீட்டுக்கு ஆக்கிற புழுங்கல் அரிசி சாப்பாடுங்க. உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் கிண்டுறதுக்கு. இந்த குடை மிளகாவையும் கொத்தமல்லியும் போட்டுப்போம். நான் ஒரு 3 முட்டை எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிருக்கேங்க. இது ஸ்ட்ரைட்டாக வந்து ஊற்றாதீங்க. எப்போவுமே ஒரு கிண்ணத்தில் ஊற்றினீங்கன்னா ஏதாச்சும் ஓடு இருந்தாலும் சரி, இல்லை முட்டை எதுனா உள்ள பூ முட்டை இருந்தாலும் தெரிஞ்சிடும். இது நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் போட்டுப்போம். இது குழம்பு மிளகாத்தூளுங்க. இது ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். நல்லா வதக்கிடலாம். தண்ணிலாம் விட வேணாம். மிளகு ஒரு கிண்ணத்தில் தூள் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இந்த மசாலாத்தூள் மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த முட்டையை தூக்கி இதில் ஊற்றிடுவோம். நல்லா கிண்டி விடுங்க. ஓரளவுக்கு கிண்டியாச்சு. இப்போ சாதம் எடுத்து இதில் போட்டுடலாம். சாதம் போட்டாச்சுங்க. நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா கிண்டியாச்சுங்க. அப்புறம் நீங்கள் வந்து குடை மிளகாய் இருந்துச்சு, அதனால் நான் போட்டேன். குடை மிளகாய் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே செய்யலாம், நல்லாயிருக்கும். கொத்தமல்லி நிறைய போட்டுங்க. கீரையில் என்ன சத்து இருக்கோ அதை விட டபுள் மடங்கு கொத்தமல்லியில் இருக்குங்க. நீங்கள் கொத்தமல்லி நிறைய யூஸ் பண்ணுங்கள் சமையலில். கொத்தமல்லி இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து மிளகு போட்டுக்கலாம். பசங்களுக்கு கிண்டும்போது நீங்கள் காரம் பார்த்துக்குங்க, பார்த்து போடுங்க. ரொம்ப காரமாக பண்ணிடாதீங்க. நான் போட்ட அளவுக்கு சாதத்துக்கு இது கரெக்டாக இருக்கும். அருமையான முட்டை சாப்பாடு ரெடிங்க. டக்குன்னு இது செய்கிறதுக்கு அதிகபட்சம் 10 நிமிஷம் தாங்க ஆச்சு. சாப்பாடு ரெடியாக இருந்ததுன்னா உடனே செய்திடலாங்க. ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் ஐக்கானையே அமுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.